Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட ஷிஜி தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா ஸ்டோரி டாப் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு சில फ्रेंड्स வந்து கேட்டிருக்காங்க எங்களுக்கு 10000 சப்ஸ்கிரைபர் வந்துடுச்சு ஆனா ஸ்டோரி டாப் வரவில்லையே அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. சோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. அது மட்டும் இல்ல அந்த ஸ்டோரி டாப்ல வந்து நம்ம எப்படி வந்து வீடியோ வந்து ஷேர் பண்றது, எப்படி அதை யூஸ் பண்றது எல்லாமே இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் நமக்கு ஸ்டோரி டாப்னு ஒன்னு இருந்துச்சு. அதாவது நம்ம ஹோம் பிளேலிஸ்ட் அப்படி எல்லாம் பாப்போம்ல. அதுல வந்து ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரி டாப் வந்து இருக்கவே இருக்காது. அந்த இடத்துல வந்து ஷோவே ஆகாது. பட் இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டோரி வந்து போட முடியும். அது நம்ம டீடைலா பார்க்கலாம். அந்த ஸ்டோரி அந்த போடுறதுக்கு நமக்கு வந்து என்ன மாதிரி எலிஜிபிலிட்டி அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மினிமம் வந்து 10000 சப்ஸ்கிரைபர் வேணும் அப்படினு சொல்லுவாங்க. பட் அதுக்காக 10000 சப்ஸ்கிரைபர் வந்த உடனே நம்ம இத பண்ண முடியுமான்னு கேட்டிங்கனா முடியாது. ஏனா வந்து ஒரு சில நேரங்கள்ல 13000 14000 அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து அந்த ஒரு ஃபீச்சர் வந்து அவங்க கொடுக்குறாங்க எப்படி போட முடியும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து 10000 சப்ஸ்கிரைபர் வந்த உடனே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து வந்துரும். அதாவது எப்படி வந்து நம்ம ஸ்டோரி போடுறது அப்படிங்கிறது. சோ ஒருவேளை உங்களுக்கு 10000 சப்ஸ்கிரைபர் வந்தும் இன்னும் அந்த ஸ்டோரி டாப் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியல அப்படினா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஒரு 13000 ஒரு 13000 14000 ஆகுற வரை பார்த்துட்டு உங்களுக்கு யூடியூப்ல கொடுக்கல அப்படினா நீங்க யூடியூப் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி வந்து நம்ம வந்து இந்த ஸ்டோரி டாப் வந்து யூஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். நம்மளோட மொபைல்ல வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க கூடிய யூடியூப் ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா கீழ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பல் வந்து கொடுத்திருப்பாங்க. இது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல நிறைய ஆப்ஷன் வந்து இருக்கும். இதுல நம்ம வந்து add to your story அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்குல இதுதான் கிளிக் பண்ண போறோம். உங்க சேனலுக்கு வந்து இந்த ஸ்டோரி ஆப்ஷன் வந்து யூடியூப் தரப்புல இருந்து கொடுத்திருந்தா மட்டும் தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து இருக்கும் இல்லனா இருக்காது. இருக்கு அப்படினா நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த add to your story அப்படிங்கறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதிலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேமரா வந்து இருக்குது. இப்போ நான் வந்து டைரக்டா வந்து அந்த கேமரா இத வச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி நம்ம வந்து ஷூட் பண்ணி எடுக்கறதா இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம். இதே இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃப்ரண்ட் கேமரா வேணா ஃப்ரண்ட் கேமரா வச்சுக்கலாம் இல்லனா பேக் வேணா பேக் கேமரா எது வேணாலும் நீங்க வந்து இந்த இத வந்து கிளிக் பண்ணி நீங்க வந்து மாத்திக்கலாம். அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மேலே வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. நான் கையில வச்சே பண்ணிட்டு இருக்கேன். சோ வந்து மொபைல் வந்து ஷேக் ஆகுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோம் அப்படினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழ வந்து இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்கும். சோ இதுல எது வேணாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து ஆட்டோலயே வச்சிருக்கேன். சோ அப்படியே வந்து இருக்கட்டும். இதுல வந்து பாத்தீங்கன்னா வேற வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது கொடுக்கணும் இல்ல இது மாதிரிலாம் ஆன் பண்ணனும் அப்படினா இதுவும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணிட்டு இதே மாதிரி நீங்க வந்து வீடியோவா அப்படியே வந்து அப்லோட் பண்றதுனா அப்லோட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படினா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம கேலரியில ஒரு இமேஜ் வச்சிருக்கோம் இல்லனா ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் அப்படினா அந்த வீடியோவை நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும் இதுல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது 16 செகண்டோட கம்மியா தான் இருக்கணும். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் மாதிரி ஒன்னு தெரியுது பாருங்க ஒரு பாக்ஸ் தெரியுதுல. சோ இத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இத கிளிக் பண்ணோம்னா நம்மளோட கேலரி பேஜ்ல வந்து போயிடும். சோ இதுல வந்து நம்ம ஒரு இமேஜ் இல்லனா ஒரு வீடியோ ஏதாவது நம்ம ஒன்னு வச்சிருக்கோம் அப்படினா அத வந்து எடுத்துக்கலாம். சோ நான் வந்து இப்போ வந்து இந்த ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வந்து ஸ்டோரியில வந்து வீடியோ போடுறீங்க அப்படினா 9:16 அந்த ஃபார்மட்ல வந்து நீங்க வந்து வீடியோ ரெடி பண்ணி வெச்சுக்கோங்க. சோ அத நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த வீடியோ வந்து இங்க செட் ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறமா மேலே வந்து ஸ்டிக்கர் அப்படின ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அத கிளிக் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணாவதா மென்ஷன் அப்படினு கொடுத்திருப்பாங்க. அத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதுல வந்து நம்ம எந்த யூடியூப் சேனல்ல மென்ஷன் பண்ண போறோமோ அதோட பேரை வந்து டைப் பண்ணா போதும். உங்களுக்கு கீழே உடனே அது வந்துரும். ஜஸ்ட் நீங்க வந்து அத டச் பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து அது மேலே வந்துரும். அதுக்கு அப்புறமா நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல அத செட் பண்ணிக்கலாம். நான் வந்து மேலே வந்து வெச்சுக்கிறேன். திரும்பவும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கக்கூடிய வீடியோ அப்படிங்கிறது கொடுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீசன்ட் அப்படினு இருக்குல இதுல வந்து வேற சேனலோட வீடியோஸ் வந்து ஷோ ஆகும். அதாவது நம்ம கடைசியா பார்த்த வீடியோஸ் எல்லாம் அந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். சோ அது வேணா அது கொடுக்கலாம். இல்லனா அப்லோட் கிளிக் பண்ணி நம்ம சேனல் வீடியோ எது வேணுமோ அத வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ண உடனே அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி இந்த பேஜ்ல வந்து வந்துரும். இதுக்கு அப்புறமா நம்ம அந்த சைஸ் வந்து சின்னதா வைக்கணும்னா சின்னதா வைக்கலாம், பெருசா வைக்கிறதுனா பெருசா வைக்கலாம். எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் மூவ் பண்ணி நம்ம வந்து வெச்சுக்கலாம். நமக்கு தோன்றது மாதிரி நம்ம வந்து வைக்கலாம். சோ நான் வந்து கொஞ்சம் கீழே வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இதுல செகண்ட் ஒன் வந்து ஏஏ அப்படினு கொடுத்திருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணனும்னா அத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இத வந்து இந்த ஸ்டோரியை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா நான் பேக்ரவுண்ட்ல வந்து வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். சோ அதிலே அத பத்தி நான் சொல்லிருவேன். பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டைப் பண்றது ரொம்ப டைப் பண்ணனும் அப்படிங்கற அவசியம் கிடையாது. கொஞ்சமா நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். இதே வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல நான் வந்து இந்த மாதிரி வீடியோ கொடுக்காம ஒரு இமேஜ் மட்டும் கொடுத்தேன் அப்படினா கொஞ்சம் இந்த டெக்ஸ்ட் எல்லாம் நம்ம கொஞ்சம் நிறையவே கொடுத்துக்கலாம். அப்பதான் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது வந்து புரியும். சோ இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணதுக்கு அப்புறமா கீழ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இதுல வந்து என்ன மாதிரி கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெட் வந்து கொடுக்க போறேன். சோ கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமா மேலே டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துரும். திரும்ப இந்த லெட்டர் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் கை விரல்களால மூவ் பண்ணி நம்ம கொண்டு வச்சுக்கலாம். அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் மேலே ஒரு ஸ்டிக்கர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சுல அதையே கிளிக் பண்ணிக்கலாம். அதுல இன்னும் ஒன்னு இருக்கு பாருங்க. அதாவது கீழ வந்து உங்களுக்கு நிறைய ஸ்டிக்கர் கொடுத்திருப்பாங்க. இதுல எந்த ஸ்டிக்கர் வேணுமோ நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். பொதுவாக நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிக் ஹியர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத நான் எடுத்து வச்சுப்பேன். எதுக்காகனா
பார்க்கக்கூடியவங்களுக்கு ஓகே தெரியும் இந்த இடத்துல கிளிக் பண்ணணும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த ஸ்டிக்கர் இந்த இடத்துல வந்து நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டிக்கர் வந்து கொடுப்பேன். அதாவது ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் பாருங்கள், இங்கே இருக்குது, இதுதான் ரெட் கலரில். ஸோ இது எதுக்கு நான் கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டோரி டேப் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து தெரியும் போது அதில் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது பார்த்தாங்கன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து காமிக்கும். ஆல்ரெடி பண்ணவங்களுக்கு காமிக்காது, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு காமிக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு பெல் சிம்பிள் வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோவையும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு கீழே வந்து இருக்கும். ஸோ நம்மளோட வீடியோவோட கலருக்கு ஏற்றது மாதிரி நம்ம வந்து ஆரோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு கலர் வந்து கொடுத்துருக்கேன். இதையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மூவ் பண்ணி கீழே கொண்டு வைக்கலாம். கை விரல்களால் ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம். கொண்டு போய் இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து அட்ராக்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். மூணாவது இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி நிறைய வரும். இதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆட்டோ அதிலே நான் வந்து வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சது மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இன்னுமே அதில் ட்ரிம் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். சவுண்டு எது வேணுமோ நீங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். எது செட் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அதாவது போஸ்ட் டு யுவர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் பாருங்கள். உங்களுக்கு அப்லோடிங் டு யுவர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிக்குது. இப்போ வந்து நம்மளோட ஸ்டோரி வந்து எந்த அளவு ஆயிருக்கு அப்லோட் ஆயிருக்குன்னு பார்க்குறதுக்கு அந்த லோகோ மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோன்னா கீழே வந்து காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் ஆயிடுச்சு. ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். திரும்ப அந்த லோகோ மாதிரி இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய லோகோ கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட ஸ்டோரி வந்து அந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். கிளிக் பண்ண உடனே பாருங்கள் இந்த ஷோ வந்துருது பாருங்கள் நம்மளோட ஸ்டோரி. இந்த மாதிரி நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பவும் வந்து நம்ம ஸ்டோரி ஆட் பண்ணுறது அப்படின்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டு யுவர் ஸ்டோரியில் போயிட்டு நம்ம ஒரு இமேஜ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து கேமரா இது வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். மீன்ஸ் வந்து கை வச்சு மறைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த இது கிளிக் பண்ணிவிட்டோம், அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டோம்னா சேம் இதே தான் வரும். நம்ம இமேஜ் ஆட் பண்ணுறதுல பண்ணிக்கலாம், வீடியோனா வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இமேஜை போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஸ்டிக்கர் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா இதில் நம்ம வீடியோஸ் அப்படிங்கிறத கொடுத்து தான் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து நம்ம ஷேர் பண்ணோம். இப்போ வீடியோ கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ரீசெண்ட் நமக்கு வரும் அப்லோடு வந்து வரும். இந்த அப்லோடு நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்ம போட்ட வீடியோஸ் வந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பவும் நம்மளோட ஏதாவது ஒரு வீடியோவை நம்ம வந்து இப்போ வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணோன்னு வைங்க. உங்களுக்கு ஒன்று இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து வரும். அதாவது யூ ரீசென்ட்லி ஷேர் யுவர் ஓன் யூடியூப் வீடியோ, ட்ரை ஷேரிங் எ வீடியோ ஃப்ரம் அனதர் சேனல் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதாவது நீங்கள் இப்போ தான் உங்களோட வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க, உங்கள் சேனல் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வேறு சேனலோட வீடியோ வேணால் நீங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லுது. கம்பேக் இன் 6 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியில் நம்மளோட வீடியோ வந்து நம்ம ஷேர் பண்ணி போடுறோம் அப்படின்னா அது வந்து 7 நாள் வந்து அதில் வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறமா தான் அது வந்து போகும். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக கேமரா ஆன் பண்ணி நீங்கள் வந்து பேசி ஒரு வீடியோவை ஒரு 16 செகண்ட் வந்து பேசி போடுறீங்கன்னா அது மாதிரி நம்ம வந்து போட முடியும். ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோவை நம்ம வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து 7 daysக்கு ஒரு தடவை தான் பண்ண முடியும். இல்லைனா அடுத்த சேனலோட வீடியோ வந்து ஷேர் பண்ணுறதுனா நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் நீங்களுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பரவியான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.